இந்த இயர்ல இந்தியாவுக்கோ அல்லது இந்தியாவிலேருந்து வேற கண்ட்ரிக்கோ ட்ரிப் ஏதாவது பிளான் பண்ணுறீங்கன்னா எஃப்டிஐ டிடிபி ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனை கட்டாயம் பண்ணிடுங்க. பயோமெட்ரிக்ஸு இந்தியாவில் ஒரே ஒரு தடவை. அதுக்கப்புறம் இமிக்ரேஷன் எல்லாமே இகேட்ஸ் தான். ஃபாஸ்ட் ட்ராக் இமிக்ரேஷனா என்ன, இதை நீங்கள் அப்ராடில் இருக்கும்போது அப்ளை பண்ண முடியுமா, இந்த எஃப்டிஐ ப்ரோக்ராமில் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், இதில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஹை லெவல் ஸ்டெப்ஸு, அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸு, இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஆன்லைன் டெமோ, அதோடைய வேலிடிட்டி அண்ட் இம்பார்ட்டன்ட் நோட்ஸு, இந்த மாதிரியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு PIR நெக்ஸஸ் பாயிண்ட். ஃபாஸ்ட் ட்ராக் இமிக்ரேஷன் ட்ரஸ்டட் ட்ராவலர் ப்ரோக்ராம் எஃப்டிஐ டிடிபிங்கிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லான்ச் பண்ண ஒரு ப்ரோக்ராம். இதில் ப்ரீ அப்ரூவ்டு ட்ராவலர்ஸ் மேனுவல் இமிக்ரேஷன் கவுண்டரை ஸ்கிப் பண்ணிட்டு இந்தியாவில் இருக்க மேஜர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸில் ஆட்டோமேட்டட் இகேட்ஸை டைரெக்டாக யூஸ் பண்ண முடியும். இந்த ப்ரோக்ராமில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எந்த ஃபீயும் கிடையாது. கரண்ட்டாக 13 இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸில் இகேட்ஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. அதை ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் கரண்ட்டாக இந்தியாவில் இல்லாமல் வேறு கண்ட்ரியில் இருக்கும்போது இந்த ஸ்கீமில் ரெஜிஸ்டர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் ஓவர்சீஸ்லேருந்தே பண்ணிக்கலாம். ஆனால் பயோமெட்ரிக்ஸ் மட்டும் நீங்கள் இந்தியாவில் மட்டும்தான் ஃபிசிக்கலாக பண்ண முடியும். எய்தர் ஏர்போர்ட்லேயோ அல்லது FRROலையோ. இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அப்போனா நீங்கள் இந்தியாவுடைய பாஸ்போர்ட் ஹோல்டராக இருக்கணும். அல்லது ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா OCA ஸ்டேட்டஸில் இருக்கணும். உங்களுடைய சில்ட்ரன்ஸ்க்கு 7 இயர்ஸ்க்கு மேலே இருக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான ஹை லெவல் ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் நம்பர் 1 ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன். இதை நீங்கள் இந்தியாவில் இருந்தாலும் சரி அல்லது வேறு எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் உங்களால் பண்ண முடியும். நீங்கள் சிங்கிள் பர்சனாக இருந்தால் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தேவைப்படும். இதே உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நீங்கள் தனித்தனியாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் அப் டு 6 அப்ளிகேஷன்ஸு ஒரே இமெயில் ஐடி ஒரே மொபைல் நம்பரை வச்சு பண்ண முடியும். இப்போது நீங்கள் உங்களுடைய பேரண்ட்ஸு, ஸ்பௌஸு ப்ளஸ் சில்ட்ரன்ஸு இவங்க எல்லாருக்கும் தனித்தனியான இமெயில் ஐடி மொபைல் நம்பர் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரே இமெயில் ஐடி ஒரே மொபைல் நம்பரை வச்சு அப் டு 6 அப்ளிகேஷன்ஸை உங்களால் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஸ்டெப் நம்பர் 2 அப்ளிகேஷன் ரிவ்யூ. நீங்கள் ஆன்லைனில் சப்மிட் பண்ண டீட்டெயில்ஸை அத்தாரிட்டிஸை இன்டர்னலாக வெரிஃபை பண்ணிவிட்டு அக்னாலஜ்மெண்ட் அண்ட் கன்ஃபர்மேஷனை உங்களுடைய இமெயிலுக்கும் SMS-க்கும் சென்ட் பண்ணுவாங்க. இந்த ஸ்டேஜில் எந்த ஒரு ஃபிசிக்கல் விசிட்டும் தேவையில்லை. ஸ்டெப் நம்பர் 3 பயோமெட்ரிக்ஸு. இந்த ஸ்டெப்பை இந்தியாவில் இருந்து மட்டும்தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும். பயோமெட்ரிக்ஸில் ஃபிங்கர் பிரிண்ட்ஸு, ஃபேஷியல் இமேஜஸை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது இருக்கும். ஆப்ஷன் ஏ இது மோஸ்ட் காமன் மெத்தடு. இதை மேஜர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் டெல்லி, மும்பை, ஹைதராபாத், சென்னை, கொச்சி, பெங்களூர் எக்ஸெட்ரா இந்த மாதிரி இடத்துல நீங்கள் பயோமெட்ரிக்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆப்ஷன் பி எனி FRRO ஆஃபீஸ் இன் இந்தியா. அவங்களுடைய ஆஃபீஸ் ஹவர்ஸில் விசிட் பண்ணி உங்களால் பயோமெட்ரிக்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். பட் தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு ஆஃபீஸ் மட்டும்தான் சென்னையில் இருக்குது. மோஸ்ட் சூட்டபிள் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் இருக்கும், ஏர்போர்ட்டில் பண்ணுறது. இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ரூவ் ஆனோடனே இமிக்ரேஷன் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கும். உங்களுடைய பாஸ்போர்ட்டு, போர்டிங் பாஸை ஸ்கேன் பண்ணிவிட்டு ஃபிங்கர் பிரிண்ட்ஸு, ஃபேஷியல் அத்தன்டிகேஷன் முடிஞ்சோடனே இமீடியட்டாக நீங்கள் இமிக்ரேஷனை கிளியர் பண்ணிடுவீங்க. இமிக்ரேஷன் கவுண்டரில் போயிட்டு அங்கே ஸ்டாம்பிங் பண்ணுறது அந்த மாதிரியான நெசசிட்டி இருக்காது. இதோடைய வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா அப் டு 5 to 10 இயர்ஸை இஷ்யூ பண்ணுறாங்க. இல்லை உங்களுடைய பாஸ்போர்ட்டுடைய எக்ஸ்பைரி டேட் வரைக்கும். எஃப்டிஐ டிடிபி ப்ரோக்ராமு ஒன்லி நான் ECR பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ்க்கு மட்டும்தான் எலிஜிபிள். ECR பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ்க்கு நாட் எலிஜிபிள். டாக்குமெண்ட்ஸை பொறுத்தளவுக்கு உங்கள் பாஸ்போர்ட்டுடைய ஃபஸ்ட்டு அண்ட் லாஸ்ட் பேஜு, ஒரு ஃபோட்டோ, OCA ஸ்டேட்டஸில் நீங்கள் இருக்கீங்கன்னா OCI கார்டு, உங்கள் கரண்ட் அட்ரஸும் பாஸ்போர்ட்டில் இருக்க அட்ரஸும் சேமாக இருந்துச்சுன்னா அட்ரஸ் ப்ரூஃப் எதுவும் தேவையில்லை. உங்கள் கரண்ட் அட்ரஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது அதுக்கு நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃப் சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆதார் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு ப்ரூஃபை நீங்கள் சப்மிட் பண்ணணும். எஃப்டிஐ டிடிபி போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணுறது இப்போ கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது இந்தியாவில் நீங்கள் பயோமெட்ரிக்ஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போது எஃப்டிஐ டிடிபி போர்ட்டலில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான ஆன்லைன் டெமோவை பார்க்கலாம். google.com போயிருங்க. இங்கே போயிட்டு எஃப்டிஐ டிடிபி இந்தியா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். இங்கே ஃபாஸ்ட் ட்ராக் இமிக்ரேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே லாகின்/சைன் அப் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள்.
இந்த போர்ட்டல்ல நீங்க உங்க ப்ரொஃபைல் அக்கவுண்ட் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க டைரக்ட்டா இமெயில், பாஸ்வேர்ட், கேப்சாவ என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கலாம். அல்லது ஃபர்ஸ்ட் டைம் இந்த சைட்டுக்கு வரீங்கன்னா, நீங்க அக்கவுண்ட்ட ஃபர்ஸ்ட்டு கிரியேட் பண்ணணும். ரைட் சைட்ல சைன் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணுங்க. உங்க இமெயில் ஐடி இங்க என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க கண்ட்ரி கோட நீங்க சூஸ் பண்ணிட்டு, உங்க மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இங்க தெரியிற கேப்சாவையும் வந்து கம்ப்ளீட்டா என்டர் பண்ணதுக்கப்புறம், சென்ட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணுங்க. உங்க இமெயில் ஐடிக்கு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு, மறுபடியும் கேப்சாவ என்டர் பண்ணதுக்கப்புறம், வெரிஃபை அப்படிங்கிற பட்டன் இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. அடுத்தது நீங்க பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். அதோடைய காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பர் கேஸு, ஒரு லோயர் கேஸு, ஒரு நியூமெரிக் டிஜிட்டு, ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். மோர் தென் 8 கேரக்டர்ஸ் வந்து ஓவராலா உங்களுடைய பாஸ்வேர்ட் லென்த் இருக்கணும். பாஸ்வேர்ட் என்டர் பண்ணதுக்கப்புறம், கிரியேட் அக்கவுண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. உங்க ரிஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் கேப்ச்சா. அத என்டர் பண்ணதுக்கப்புறம், லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன வந்து கிளிக் பண்ணுங்க. லாகின் பண்ண உடனே, வெரிஃபை மொபைல்னு ஒரு ஆப்ஷன் வரும். வெரிஃபை மொபைல் அப்படிங்கிற ஆப்ஷன வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த ஸ்க்ரீன்ல உங்க மொபைல் நம்பருக்கு வந்திருக்க ஓடிபி என்டர் பண்ணிட்டு, கேப்சாவும் என்டர் பண்ணதுக்கப்புறம், வெரிஃபை அப்படிங்கிற பட்டன கிளிக் பண்ணுங்க. வெரிஃபிகேஷன் சக்சஸ்ஃபுல். யூ கேன் நவ் ஸ்டார்ட் யூசிங் யூர் அக்கவுண்ட் அப்படிங்கிற மாரி ஒரு பாப்பப் வரும். ஜஸ்ட் ஓகே பண்ணி அத க்ளோஸ் பண்ணிருங்க. இங்க அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிற மாரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன கிளிக் பண்ணுங்க. உங்க நேஷனாலிட்டி வந்து நீங்க இந்தியனா அல்லது ஃபாரினர் ஹேவிங் ஓசிஐ கார்டா அப்படிங்கிற மாரி 2 ஆப்ஷன் இருக்கும். அது உங்களுக்கு எது ரைட் ஆப்ஷனோ அத சூஸ் பண்ணிக்கங்க. நான் இந்தியன் அப்படிங்கிற ஆப்ஷன வந்து சூஸ் பண்றேன். நீங்க இந்தியனா இருக்கும்போது உங்களுடைய பாஸ்போர்ட் டைப் என்ன? டிப்ளமேட்டிக்கா, அஃபிஷியலா, ஆர்டினரியா அப்படிங்கிற மாரி 3 ஆப்ஷன் இருக்கும். இப்ப நீங்க நார்மலா உங்களுக்கு ஆர்டினரி தான் இருக்கும். ஸோ ஆர்டினரி நீங்க கிளிக் பண்ணிக்கங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம தான் நீங்க கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்கும். இது வந்து ஆர்டினரி பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ்க்கு. இதுல இருக்க ஒவ்வொரு டீட்டெயில்ஸுமே உங்களுடைய எக்ஸிஸ்டிங் பாஸ்போர்ட்ல என்ன இருக்கோ, அதே மாதிரி எக்ஸாக்ட்டா என்டர் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஃபீல்ட்ல வந்து உங்களுடைய கிவன் நேம். என்ன பாஸ்போர்ட்ல இருக்கோ அத என்டர் பண்ணிக்கங்க. சர்நேம்ங்கிறது உங்களுடைய லாஸ்ட் நேம். பாஸ்போர்ட்ல என்ன இருக்கோ அத அப்படியே இங்க என்டர் பண்ணிக்கங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த். அதாவது டே, மந்த், இயர் அந்த ஃபார்மேட்ல இங்க என்டர் பண்ணிக்கங்க. உங்களுடைய ஜெண்டர் மேலா, ஃபீமேலா அப்படிங்கிற மாரி என்ன ஆப்ஷனோ அத சூஸ் பண்ணிட்டு, உங்களுடைய எக்ஸிஸ்டிங் பாஸ்போர்ட் நம்பர வந்து இங்க என்டர் பண்ணுங்க. உங்க பாஸ்போர்ட்ல இருக்க எக்ஸ்பைரி டேட் அத வந்து டே, மந்த், இயர் அந்த ஃபார்மேட்ல இங்க என்டர் பண்ணிக்கங்க. உங்க பாஸ்போர்ட்டோட லாஸ்ட் பேஜ்ல உங்களுடைய ஃபாதர்ஸ் நேம் என்ன இருக்கோ, அத அப்படியே இங்க என்டர் பண்ணிக்கங்க. உங்க மதர்ஸோட நேம் என்ன இருக்கோ, அதையும் இங்க கம்ப்ளீட்டா என்டர் பண்ணிக்கங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஆர் யூ எ சீ மேன், சீ ஃபேரர் பை ஆக்குபேஷன்? அதாவது நீங்க ஷிப்லயோ, வெசல்ஸ்லயோ வொர்க் பண்ற ஒரு பெர்சனான்னு கேட்கறாங்க. நோன்னா நோன்னு குடுத்துருங்க. எஸ் அப்படிங்கிறப்ப எஸ்ன்னு குடுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ப்ளீஸ் செலக்ட் த பாஸ்போர்ட் டைப் இசிஎன்ஆர், இசிஆர். இசிஎன்ஆர்ங்கிறது எமிகிரேஷன் செக் நாட் ரிக்வயர்ட் அப்படிங்கிற மாரி. இசிஆர்ங்கிறது எமிகிரேஷன் செக் ரிக்வயர்ட். நீங்க 10த் பாஸ் பண்ணியிருக்கீங்க. 10த் அண்ட் அபோவ் ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கீங்க அப்படிங்கிறப்ப டெஃபினட்டா உங்களுக்கு இசிஎன்ஆர் அப்படிங்கிற மாரி ஆப்ஷன் தான் இருக்கும். நீங்க 10த்தோட லெஸ்ஸா நீங்க படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இசிஆர் அப்படிங்கிற கேட்டகரியில வருவீங்க. உங்க பாஸ்போர்ட்ல செக் பண்ணிட்டு உங்களோடது இசிஎன்ஆரா, இசிஆர் அப்படிங்கிற ஆப்ஷன கரெக்ட்டா இங்க சூஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு இந்தியாவோட பாஸ்போர்ட் இல்லாம வேற ஏதாவது பாஸ்போர்ட் இருக்கா அப்படிங்கிற மாரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க வந்து எஸ் ஆர் நோ அப்படிங்கிற மாரி, நோ அப்படிங்கிற ஆப்ஷன வந்து சூஸ் பண்ணிக்கங்க. அடுத்தது உங்களுடைய பிரசன்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸு. நீங்க இந்தியால தான் இப்போதைக்கு இருக்கீங்க, அங்க தான் வொர்க் பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய கண்ட்ரிய வந்து இந்தியான்னு சூஸ் பண்ணிட்டு, உங்க என்டயர் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் உங்களுடைய ஹவுஸ் நம்பர், ஸ்ட்ரீட் நேமு, சிட்டி, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட்டு, பின்கோட் எல்லாத்தையுமே என்டர் பண்ணுங்க. ஒருவேள நீங்க ஓவர்சீஸ்ல வேற கண்ட்ரில வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த அட்ரஸ தான் நீங்க பிரசன்ட் அட்ரஸா குடுக்கணும். அடுத்தது டிக்ளரேஷன்ல ஐ அக்ரி அண்ட் புரொவைட் மை கன்சென்ட் டூ ப்ரோசீட் அப்படிங்கிற பட்டன கிளிக் பண்ணிட்டு, நீங்க சேவ் அண்ட் கன்டின்யூ அப்படிங்கிற ஆப்ஷன குடுக்கலாம். அல்லது நீங்க சேவ் அஸ் அ டிராஃப்ட் குடுத்துட்டு, மறுபடியும் நீங்க இந்த அப்ளிகேஷன ரெஸ்யூம் பண்ணியும் கன்டின்யூ பண்ணலாம். நான் வந்து சேவ் அண்ட் கன்டின்யூ அப்படிங்கிற ஆப்ஷன கிளிக் பண்றேன். நெக்ஸ்ட் ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னா, டெம்பரவரி அப்ளிகேஷன் ஃபைல் நம்பர் ஒண்ணு வந்து ஜெனரேட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் அப்ளிகன்ட் டீட்டெயில்ஸ். இதுல நீங்க என்டர் பண்ண ப்ரீவியஸ் ஸ்க்ரீன்ல என்டர் பண்ண அத்தன டீட்டெயில்ஸையும் இங்க வந்து வெரிஃபை பண்ண பண்ண சொல்றாங்க. நீங்க ஒவ்வொரு என்ட்ரியும் கரெக்ட்டா நீங்க செக் பண்ணிட்டு, உங்களுடைய அட்ரஸையும் செக் பண்ணிட்டு, எல்லாம் ஓகேன்னா நீங்க சப்மிட் பண்ணுங்க. இதுல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா நீங்க மாடிஃபை அப்படிங்கிற பட்டன கிளிக் பண்ணிட்டு, மாடிஃபை பண்ணிட்டு மறுபடியும் வந்து நீங்க சப்மிட் பண்ணலாம். நான் வந்து ஆல்ரெடி டேட்டா எல்லாமே கரெக்ட்டா இருக்குங்கிறதுனால, சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன கிளிக் பண்றேன்.
நெக்ஸ்ட் ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் அப்லோட் பண்ற மாரி இருக்கும். ஃபேஸ் எஸ் இது வந்து ஹைலி ப்ரொஜெக்டடா இருக்கணும் அண்ட் ஹைலி விசிபிளா இருக்கணும். உங்க ஃபோட்டோ வந்து 6 மந்த்ஸ்க்குள்ளார தான் நீங்க அத எடுத்திருக்கணும். உங்க ஃபோட்டோவுடைய பேக்கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா, ஒயிட் கலர்ல இருக்கணும். இத ஜஸ்ட் ஓகே பண்ணிருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ. உங்க ஃபோட்டோவுடைய ஃபைல் ஃபார்மேட் வந்து ஜேபிஜி, ஜேபெக் இந்த ஃபார்மேட்ல மட்டும் தான் இருக்கணும். அதோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா, மினிமம் 10 கேபில இருந்து மேக்ஸிமம் 1 எம்பிக்குள்ள இருக்கிற மாரி பார்த்துக்குங்க. ப்ரௌஸ கிளிக் பண்ணுங்க. உங்க ஃபோட்டோவ வந்து அப்லோட் பண்ணிக்கங்க. நீங்க ஃபோட்டோவ அப்லோட் பண்ண உடனே இந்த மாரி டிராக் அண்ட் ரீசைஸ் அப்படிங்கிற மாரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்க வந்து உங்களுடைய ஃபேஸ் வந்து ஃபுல்லா கவர் ஆகுற மாரி இத வந்து ஜஸ்ட் டிராக் பண்ணிக்கங்க. உங்க ஃபோட்டோவ நீங்க ஜூம் இன், ஜூம் அவுட்டும் பண்ண முடியும். ஸோ அந்த ஸ்கொயர்ல கரெக்ட்டா ஃபிட் ஆகுற மாரி உங்களுடைய ஃபோட்டோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஜூம் இன், ஜூம் அவுட்டும் அதுக்கு ஏத்த மாரி பண்ணிக்கங்க. ஸோ மேக்ஸிமம் கவரேஜ் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபேஸ்ல தான் இருக்கணும். நீங்க டிராக் பண்ணதுக்கப்புறம் கிராப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ ரைட் சைட்ல வந்து கிராப் பண்ணதுக்கு அப்புறம் வர ஃபோட்டோ வந்து டிஸ்ப்ளே ஆகும். அது உங்களுக்கு கரெக்ட்டா ஓகே உங்களுடைய ஃபேஸ் வந்து கரெக்ட்டா விசிபிளா இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து ஜஸ்ட் சேவ் அப்படிங்கிற மாரி ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கங்க. ஃபோட்டோவ அப்லோட் பண்ணதுக்கப்புறம், பாஸ்போர்ட் உடைய ஃபர்ஸ்ட் பேஜ் அது வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்ல இருக்கணும். அதோடைய சைஸும் பார்த்தீங்கன்னா, மினிமம் 10 கேபில இருந்து மேக்ஸிமம் 1 எம்பி வரைக்கும் இருக்கணும். அதையும் வந்து அட்டாச் பண்ணிக்கங்க. 3 பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட் உடைய லாஸ்ட் பேஜ். ஸோ அதுவும் பிடிஎஃப் பிளஸ் லெஸ் தென் 1 எம்பி, மோர் தென் 10 கேபி. அந்த ஃபைல் சைஸ்ல வச்சுட்டு நீங்க அதையும் அப்லோட் பண்ணிக்கங்க. இந்த 3 டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம், சேவ் அண்ட் கன்டின்யூ ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. அத நான் அப்லோட் பண்ணி, நெக்ஸ்ட் அப்படிங்கிற மாரி ஆப்ஷன் குடுத்த உடனே, யூ கேன் ரிஜிஸ்டர் யூர் பயோமெட்ரிக்ஸ் அட் எனி ஆஃப் த 12 எஃப்ஆர்ஆர்ஓ ஆஃபீஸஸ் ஆன் எனி வொர்க்கிங் டே 10 ஏஎம்லேருந்து 5 பிஎம் வரைக்கும் நீங்க அந்த எஃப்ஆர்ஓ ஆஃபீஸ்ல வந்து பயோமெட்ரிக்ஸ ரெஜிஸ்டர் பண்ணலான்னு சொல்லுது. அல்லது டெசிக்னேட்டட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ் இன் இண்டியா. உங்களுடைய நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் டிராவல் சமயத்துல நீங்க பயோமெட்ரிக்ஸ ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி எனக்கு ஒரு மெசேஜ் வருது. இந்த ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னா, "தி அப்ளிகேஷன் ஹஸ் பீன் சக்சஸ்ஃபுல்லி சப்மிட்டட் வித் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ்ன்னு வந்துருது. அதுக்கப்புறம் நீங்க ஜஸ்ட் ஹோம கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஹோம் பேஜ் அந்த டேஷ்போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். அத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இங்க ஃபைல் நம்பரு, உங்களுடைய நேமு, ஸ்டேட்டஸ் எல்லாமே இங்க வந்து காமிக்கும். எந்த டேட்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்க அந்த இன்ஃபர்மேஷன் இங்க பார்க்கலாம். உங்களோட கியூஆர் கோடு ஏன்னா கியூஆர் கோட வச்சு தான் நீங்க வந்து எஃப்ஆர்ஆர்ஓவா இருந்தாலும், அல்லது இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல நீங்க பயோமெட்ரிக் பண்ணும்போது உங்களுடைய கியூஆர் கோட் கேட்கும். நீங்க இந்த போர்ட்டல் லாகின் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் ஆப்ஷன் கியூஆர் கோட் ஃபார் பயோமெட்ரிக் என்ரோல்மென்ட் இருக்குது. அங்க வந்து கியூஆர் கோட்ல ஷோ கியூஆர் கோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, நீங்க கியூஆர் கோடு, உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், உங்களுடைய நேம் டீட்டெயில்ஸ், பாஸ்போர்ட் இது எல்லாமே இங்க அவைலபிளா இருக்கும். இது தேவைன்னா இத நீங்க பிரிண்ட்டும் எடுத்துக்க முடியும். நீங்க உங்களுடைய ஓன் ரெஜிஸ்ட்ரேஷன முடிச்சதுக்கப்புறம், உங்களுடைய ஸ்பவுஸ்க்கு, உங்களுடைய கிட்ஸ்க்கு பண்ணணுங்கிறப்ப, மறுபடியும் நீங்க அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணிட்டு நீங்க உங்களுக்கு என்னென்ன டேட்டாலாம் என்டர் பண்ணீங்களோ, இந்த நேஷனாலிட்டி, பாஸ்போர்ட் டைப்பு, ஸோ அதே அப்ளிகேஷன் ஃபார்ம்ல இங்க வந்து உங்களுடைய ஸ்பவுஸு, உங்களுடைய கிட்ஸு அவங்களுடைய டீட்டெயில்ஸையும் வந்து நீங்க கம்ப்ளீட்டா ஃபில் பண்ணிட்டு, அவங்களுடைய ஃபோட்டோ, அவங்களுடைய பாஸ்போர்ட் உடைய ஃபர்ஸ்ட் பேஜ், லாஸ்ட் பேஜ் இது எல்லாத்தையுமே நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா, அவங்களுக்கும் கியூஆர் கோட் வந்து ஜெனரேட் ஆயிடும். நெக்ஸ்ட் டைம் நீங்க இந்தியாவுக்கு டிராவல் பண்றதா இருந்தாலும் சரி, அல்லது இந்தியாலருந்து வேற கண்ட்ரிக்கு டிராவல் பண்ணும்போது, இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இந்த கியூஆர் கோட வந்து நீங்க காமிச்சு, நீங்க எல்லாருமே ஒன் பை ஒன்னா பயோமெட்ரிக்ஸ கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். பயோமெட்ரிக்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா, இ-கேட்ஸ் ஆப்ஷன வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ சேம் இமெயில் ஐடி, சேம் மொபைல் நம்பர் வச்சு அப் டூ 6 அப்ளிகன்ட்ஸ் வரைக்கும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி பியூரோ ஆஃப் இமிகிரேஷன் அவங்க வந்து அவங்களோட அஃபிஷியல் சைட்ஸ்ல வந்து ஸ்டேட் பண்ணியிருக்காங்க.